ஆயுஷ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த 3 வெப்சைட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்சிஏஇசம். ஸோ என்சிஏஇசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஆயுஷ் காலேஜஸ் எப்படி வந்து அப்ரூவல் ஆகுறது, அண்ட் தென் வந்து நமக்கு சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்றது, அண்ட் தென் நம்ம ஒரு பேட்சுக்கு என்னென்ன டைம் டேபிள் எப்போ வந்து எக்ஸாம் வைக்கணும், எப்போ வந்து லீவ் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பத்தி இந்த வெப்சைட்ல மட்டும்தான் இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த வெப்சைட்டை தெரியாம யாரும் இருக்காதீங்க. அண்ட் செகண்ட் மோஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ங்கிற வெப்சைட்டை பத்தி எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இதுதான் ஹெட்டே. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்ல நமக்கு ஏதாச்சும் புதுசா வேக்கன்சி வருது, அண்ட் தென் புதுசா வந்து ஸ்கீம் ஏதாவது கொண்டு வருது, அண்ட் தென் புதுசா இனிஷியேட்டிவ் கொண்டு வருது, இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் புதுசு புதுசா கொண்டு வருது ஃபுல்லா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழ் தான் எல்லாரும் வருவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட், டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வெப்சைட். ஸோ இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல தான் நமக்கு நாம வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றது, ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 வெப்சைட்டை பத்தி தெரியாம இருக்காதீங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா உங்க ஆயுஷ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். டாடா பை பை.